அண்மை செய்தி. கடலூர் அருகே காராமணிக்குப்பம் பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு தீ வைத்து எரித்துள்ளனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன? வணக்கம். இது கடலூர் மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் எரிக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடலூர் மாவட்டம் அருகே இருக்கக்கூடிய காராமணிக்குப்பம் என்கிற பகுதியைச் சேர்ந்தவர் சுதன்குமார். இவர் ஐடி நிறுவனத்தினுடைய ஊழியர் என்று கூறப்படுகிறது. ஹைதராபாத் என்று சொல்லப்படுகின்ற தனியார் உணவகத்திலும் இவர் பணியாற்றி வருகிறார். குறிப்பாக இன்று காலை, அதாவது இந்த கடலூர் மாவட்டம் காராமணிக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய சுதன்குமார் என்கிற அந்த ஹைதராபாத் பகுதியில் பணியாற்றி வரக்கூடிய ஐடி நிறுவன ஊழியர், வயது 40. அவரது தாயார் காமேஸ்வரி, அவரது மகன் நிஷாந்த் ஆகிய 3 பேருமே உடல் எரிக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அக்கம் பக்கத்தினர் இருந்து கொடுத்த தகவலுடைய அடிப்படையில் அங்கு சென்று அந்த 3 பேருடைய உடல்கள், குறிப்பாக எரிக்கப்பட்ட நிலையில் இருந்த உடல்களை நெல்லிக்குப்பம் போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த, அதாவது தாய், மகன், அவருடைய மகன் என 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மகனுக்கு, அந்த சுதன்குமார் என்பவருடைய மகனுக்கு 10 வயதுதான் ஆகிறது. இந்த 3 பேரும் எதற்காக கொலை செய்யப்பட்டார்கள்? குடும்ப பிரச்சனை காரணமாக கொலை செய்யப்பட்டார்களா, அல்லது சொத்து பிரச்சனைக்காக கொலை செய்யப்பட்டார்களா, அல்லது சாதிய பிரச்சனைக்காக இந்த 3 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறதா என்பது குறித்து தெரியவில்லை. இது தொடர்பாக தீவிர விசாரணை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடலூர் மாவட்டம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை சந்தித்திருக்கிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உடல் எரிக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவத்தினுடைய பின்னணியில் யார் யார் இருக்கிறார்கள் என்பது கூட இன்னும் காவல்துறையினர் கண்டுபிடிக்கப்படவில்லை. இன்னும் அது குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த கடலூர் குப்பம் அருகே இருக்கக்கூடிய காராமணி குப்பம் என்கிற பகுதியைச் சேர்ந்த தனியார் ஐடி நிறுவனத்தினுடைய ஹைதராபாத்தில் பணியாற்றி வரக்கூடிய இந்த சதன்குமார் என்பவரும், அவரது தாயார் வயது முதிர்ந்த 65 வயது மதிக்கத்தக்க கமலேஸ்வரி, அதே போன்று சுதன்குமாருடைய மகனாக இருக்கக்கூடிய வயது 10 உடைய நிஷாந்தன் என்கிற இந்த 3 பேரும் எரிக்கப்பட்ட நிலையில் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கிறார்கள். மிக சோகமான ஒரு சம்பவமாக அதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் யார் என்பது குறித்து நெல்லிக்குப்பம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்தாலும் கூட அந்த பகுதி முழுவதுமாக மிகப்பெரிய ஒரு சோகம் ஏற்பட்டிருக்கிறது. 10 வயது சிறுவனை கூட ஒரு துடிக்க எரித்து கொலை செய்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று ஒரு நிலையை பார்க்க முடிகிறது. 11ஆம் தேதி புதுக்கோட்டை பகுதியில் ரவுடி துரைசாமி என்பவர் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். நேற்றைய தினம் திருவேங்கடம் என்பவர் மாதவரம் பகுதியில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆனாலும் கூட நேற்று, அதாவது என்கவுண்டர் செய்து சுட்டு படுகொலை செய்யப்பட்ட 12 மணி நேரத்திலே சென்னை மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய கூடுவாஞ்சேரி என 2 கொலை சம்பவங்கள் நடந்திருக்கிறது. கோயம்புத்தூர் ஒரு கொலை சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக கடந்த 24 மணி நேரத்தில் பார்க்கிற போது தமிழகத்தில் 10 கொலை சம்பவங்களுக்கு மேல் அரங்கேறி இருக்கிறது. இதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உடல் எரிக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவங்கள் எல்லாம் என்ன நடக்கிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், என்ன காவல்துறையினுடைய பின்புலம் என்னவாக இருக்கிறது என்பது கூட ஒரு தெரியாத அவல நிலையில்தான் இந்த தமிழக அரசினுடைய சட்டம் ஒழுங்கு தந்தி தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. இந்த அவலத்தை பார்ப்பதற்கு நாதியற்ற ஒரு அரசாக தமிழகத்தில் விடியா திமுக அரசாங்கம் என்ன சூழ்நிலையில் இவர்கள் காவல்துறை செயல்படுகிறார்கள், என்ன லட்சணத்தில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்படுகிறது, கொலை செய்யப்பட்ட 3 பேருடைய உடல்நிலைகள் கருகி இருக்கிறது, துடிக்க அந்த சிறு குழந்தையை கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கொலைக்களமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. 10 வயது சிறுவனை கூட உடல் எரித்து கொலை செய்யப்படக்கூடிய நிலையில் இன்றைக்கு தமிழகம் மாறி இருக்கிறது என்பதுதான் வேதனையினுடைய துயரத்தினுடைய உச்சமாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதோடு காவல்துறை முற்றிலுமாக முடங்கி கிடக்கிறது. கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உடல் எரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றால் காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? அதாவது என்கவுண்டர் என்கிற பெயரில் துரிதமாக
போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு நபரை கொண்டு சென்று அவர் ஆயுதங்கள் பதுக்கி வைத்திருப்பதாகவும் கையில் துப்பாக்கி வைத்திருந்ததாகவும் அதனால் என்கவுண்டர் செய்ததாகவும் காவல்துறை தாக்குதல் நடத்தியதாகவும் கூறப்படுகிற காவல்துறை இதுபோன்று பின்னணியில், அதாவது 3 பேரை எரித்து கொலை செய்கிற வரையில் அந்த பகுதியில் காவல்துறை நடமாட்டம் இல்லாமல் இருக்கிறது என்றால் காவல்துறை ரோந்து பணி என்ன நிலைமையில் இருக்கிறது, தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையுடைய உச்சமாக மாறி இருக்கிறது. எனவே இந்த கடலூர் மாவட்டம் காராமணிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஹைதராபாத் நிறுவனத்தில் ஐடி நிறுவன ஊழியராக பணியாற்றி வரக்கூடிய சுதன்குமார் என்பவர் வயது 40, அவருடைய தாயார் கமலேஸ்வரி வயது 65, அவரது மகன் நிசாந்தன் வயது 10, 3 பேரும் துடிக்க படுகொலை செய்யப்பட்டு வீட்டிலேயே எரிக்கப்பட்ட நிலையில் கிடந்திருக்கிறார்கள். அக்கம் பக்கத்தினர் கொடுத்த தகவலுடைய அடிப்படையில் தற்போது காவல்துறை அங்கு சென்றிருக்கிறது. அந்த பகுதி முழுவதுமாகவே உச்சகட்ட ஒரு துயரத்தில் கண்ணீரில் சிந்திக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரும் இன்றைக்கு இல்லை. அந்த குடும்பமே இன்றைக்கு நிர்கதியாக நிற்கிறது. வீடு மட்டும்தான் இருக்கிறது. வீட்டில் இருந்த மனித உயிர்கள் 3 பேருமே தங்களுடைய உயிர்களை இல்லாமல் அவர்கள் துடிக்க இன்றைக்கு எரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது கூட இன்னும் உறுதியாகவில்லை. அந்த பகுதி முழுவதுமாக சோகமாக காட்சியளிக்கப்படுகிறது. அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருமே வேதனையுடைய உச்சத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து கடந்த 24 மணி நேரம் தமிழகத்தில் 10 கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் பார்க்கிற போது நேற்றைய தினம், அதாவது திருவொற்றியூர் பகுதியில் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று குடுவாஞ்சேரி பகுதியில் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கோயம்புத்தூரில் ஒருவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கோயம்புத்தூர் இடையார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சேகர் வயது என்பவர் திருமணமான 2 பெண் குழந்தைகள் இருக்கிறது. இந்த நிலையில் அவர் அந்த பகுதியில் கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று மரக்காணம் பகுதியிலே தனது மனைவியுடைய நடத்தையின் காரணமாக காவல்துறை கைது செய்ததை கேள்விப்பட்ட கணவன் தனது 2 குழந்தைகளையும் கொன்று கடலில் வீசிவிட்டு அவர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். அதே போன்று இந்த கடந்த 5ஆம் தேதி சென்னையில், அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கில் 8 பேர் கொண்ட கும்பல் கொடூரமாக கொட்டி படுகொலை செய்துவிட்டு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். இதன் பின்னணியில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டம் மாங்கால் கூற்றோடு அருகே தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த 19 வயது இளைஞராக இருக்கக்கூடிய யாதேஷ் என்பவர் தனது மேற்பார்வையாளர் ஒருவர் கடுமையாக பேசியதற்காக அந்த மேற்பார்வையாளர் கனகராஜ் என்பவரை கொடூரமான முறையில் கொலை செய்ததாக கூறப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே இளம்பெண் ஒருவர், அதாவது நாகஜோதி என்பவரும் அதே போல் ராஜபாண்டியன் என்பவருக்கும் இது கள்ளக்காதல் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் அவரை கொடூரமான முறையில் அறிவாளால் நாகஜோதியை வெற்றி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் அருகே மனைவி விபச்சார வழக்கில் கைதானதை தொடர்ந்து தந்தை இந்த 2 குழந்தைகளையும் கொன்று கடலில் வீசிவிட்டு மரக்காணம் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். குறிப்பாக இந்த கொலை வழக்கில் குற்றவாளியை கைது செய்யப்படவில்லை. குழந்தைகளுடைய உடல் கரை ஒதுங்கியுடைய அடிப்படையிலேயே அந்த குற்றவாளி சரணடைந்திருக்கிறார். சென்னை தண்டையார்பேட்டையில் கார்னேசன் நகர் சேர்ந்த கஸ்தூரிபாய் தெருவைச் சேர்ந்த அலெக்ஸ் என்கிற 23 வயது மதிக்கத்தக்க, அதாவது சென்னை மாநகராட்சி 6வது மண்டலத்தில் நாய் பிடிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய ஊழியரை கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். செங்கல்பட்டு குடுவாஞ்சேரி பகுதி காயரம்பேடு என்கிற பகுதியில் 47 வயது மதிக்கத்தக்க துரை என்கிற நபரை கொடுமையான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டு முகம் முழுவதும் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து 24 மணி நேரத்தில் 10க்கும் மேற்பட்ட கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழகமே கொலைக்களமாக மாறி இருக்கிறது. இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உடல் எரிக்கப்பட்ட நிலையில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது? தமிழக காவல்துறையினுடைய கையில் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? இப்படியெல்லாம் பல்வேறு கேள்விகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மரணங்கள் என்பது நாள்தோறும் அரங்கேறி கொண்டேதான் இருக்கிறது. ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் மரணங்கள் இல்லாத ஒரு தமிழகத்தை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.